SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். படலந்த ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிப்பு. இரவு பணிகளில் இருந்து விலகும் பெண் கிராம அலுவலர்கள். நாட்டில் அதிகரித்த பயங்கரவாத நிலைமை. பீதியில் மக்கள். சபையில் வெளிப்படுத்திய எதிர்க்கட்சி தலைவர். படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி விசேட உரை. குரங்குகளுக்காக சபாநாயகரிடம் லீவு கேட்ட MP. சபையில் பரிகாசம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு பதில் பணிப்பாளர் நியமனம். மூதூர் கொலை, 15 வயது சிறுமி கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குடன் இணைந்து அமைச்சரவை ஒரு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அறிக்கை குறித்து பரிந்துரைகளை வழங்கவும் தேவையான ஆலோசனைகளுக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பவும் ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி இன்று முதல் அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இரவு பணிகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது. இரவு நேர கடமைகளை நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற அல்லது மக்கள் தொகை குறைவாக உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள அலுவலகங்கள் மூடப்படும் என்றும் உத்தியோகபூர்வ பணிகள் மிகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் என்றும் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் ஜாமலி வத்சல குலதுங்க தெரிவித்தார். இதனிடையில் இரவு பணிகளில் ஈடுபடும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் உறுதியளித்துள்ளார். காண்டியில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்த பட்டலந்த வதை முகாம் அறிக்கை. பிமல் ரத்நாயக்க அதிரடி அறிவிப்பு. பட்டலந்த வதை முகாம் அறிக்கை 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அறிக்கையை சமர்ப்பித்து தொடர்ந்தும் உரையாற்றுகையில் 1976ஆம் ஆண்டில் பெருமளவிலான பலத்தை கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியை நியமித்தது. ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்கள், இலக்கியவாதிகள், சங்க தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள் போன்றவர்களை தடுத்து வைத்து மக்களுக்கு எதிராக மனித கொலைகளை நடாத்தினார்கள். இந்த சித்திரவதை கூடத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகளினால் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். சித்திரவதைகள் தொடர்பாக சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டன. அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த சாபத்துக்கு எதிராக தற்போது மீண்டும் ஜனநாயகம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. பட்டலந்த போன்ற வதை முகாம்கள் தொடர்பாக அப்போதைய தலைவர்கள் அந்த இடத்துக்கு சென்று வெளிப்படுத்திய போது மக்கள் நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறிய ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். அந்த கொடூரமான நிலைக்கு அரசியல் பூச்சி பூசுவதற்கு முயற்சித்தார்கள். பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள் அனைவரும் சேர்ந்திருந்தார்கள். சட்டத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து விடயங்களையும் செய்திருந்தார்கள். இந்த அறிக்கை இருட்டறையில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. 25 வருடங்களுக்கு பின்னர் வெளியே வந்திருக்கிறது. பட்டலந்த சித்திரவதை முகாம் சம்பந்தமான விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றன என்று தெரிவித்தார். நீதிமன்ற கொலை வழக்கின் சந்தேக நபரான பெண்ணை இன்னமும் கைது செய்ய முடியாமல் இருப்பது மிகவும் பரிகாசத்துக்குரிய விடயமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் அக்மிமென தலகா பகுதியில் மிக கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இன்னும் பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. அதேபோலத்தான் அங்குடுகள பிரதேசத்திலும் இளைஞர் ஒருவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் நமது நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு என்கிற விடயம் முற்றுமுழுதாக கீழ்மட்டத்துக்கு சென்றிருக்கிறது. அரசாங்கம் இதன் பொறுப்பை ஏற்க வேண்டும். எமது நாட்டின் அரசாங்கம் குறித்து ஒரு அச்ச நிலை காணப்படுகிறது. வீதியில் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. வன்முறைகள் தாண்டவமாடுகின்றன. காடியர்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. பயங்கரவாத நிலைமைகள் மேலும் இருக்கின்றன. சமூகத்தில் பீதி ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எங்களிடமிருந்து டியூஷன் வகுப்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறவில்லை. யாரிடமிருந்தாவது டியூஷன் வகுப்புகளை பெற்றாவது இந்த படுகொலைகள் வன்முறைகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற கொலை தொடர்பில் சந்தேக நபரை இன்னும் தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என தெரிவித்தார்.
படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை விசேட உரை ஒன்றை நிகழ்த்தவுள்ளார். படலந்த ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார். படலந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக 2 நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். குரங்குகளை கணக்கெடுப்பு செய்யும் திட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நகைச்சுவையான கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருந்தார். சபாநாயகரே, நாளை இந்த நாடாளுமன்றில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். நாளை அதிகாலை 8 மணி தொடக்கம் 5 மணி வரை நாட்டில் முக்கிய கணக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. நாங்கள் அதற்கு செல்ல வேண்டும். இங்குள்ள 225 உறுப்பினர்கள் சேர்த்து இந்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும். பாரிய நிலப்பரப்பை பெற்று பாரிய நிதி செலவில் இந்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட உள்ளது. ஆண் குரங்குகளையும் பெண் குரங்குகளையும் வேறுபடுத்தி ஏதோ ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் கூறி வருகிறது. இதனை எவ்வாறு அரசாங்கம் சாத்தியமாக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றார். உடன் அமலுக்கு வரும் வகையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய வைத்தியர் MM ஐஜு கருணாரத்ன அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் புதிய பதில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது புலனறுவை வைத்தியசாலையின் பணிப்பாளராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் தகாநகரில் 2 பெண்களையும் அவர்களின் 15 வயது பேத்தியை வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் ஏனைய 2 பேர குழந்தைகளை நன்றாக நடாத்துவதாக கூறி இந்த கொலையை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். மூதூர் தகாநகர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இன்று காலை 7:30 மணியளவில் வெட்டி கொல்லப்பட்டனர். ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களான 68 மற்றும் 74 வயதுடைய 2 பெண்களே இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர். அவர்களுடன் இருந்த 15 வயது சிறுமியொருவரும் இன்று காலை சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நடாத்திய விசாரணையில் குறித்த சிறுமியை இந்த இரட்டை கொலையை செய்திருப்பது தெரியவந்தது. அதன்படி கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது இரட்டை கொலையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தனது 2 பாட்டிகளும் தன்னைவிட மற்ற 2 பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட விரக்தியில் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார். கொலைகளின் போது கூறிய ஆயுதம் பயன்படுத்தியதால் தனது கையிலும் காயம் ஏற்பட்டதாக அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டார். சிறுமியின் தாய் இரவில் வேலைக்கு சென்றிருந்த போது இந்த கொலைகள் நடந்ததாகவும் மேலும் இறந்த 2 பெண்களில் ஒருவர் அவரது தாயார் எனவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான சிறுமி நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தரவின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். படலந்த ஆணைக்குழு அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிப்பு. இரவு பணிகளில் இருந்து விலகும் பெண் கிராம அலுவலர்கள். நாட்டில் அதிகரித்த பயங்கரவாத நிலைமை. பீதியில் மக்கள். சபையில் வெளிப்படுத்திய எதிர்க்கட்சி தலைவர். படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி விசேட உரை. குரங்குகளுக்காக சபாநாயகரிடம் லீவு கேட்ட MP. சபையில் பரிகாசம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு பதில் பணிப்பாளர் நியமனம். மூதூர் கொலை. 15 வயது சிறுமி கைது.